எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போறது? ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என் மூஞ்சில எச்சு ஜோத்த துப்புறாயா? சரி விடுறா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. உங்க அம்மா பேசுனது மட்டும் சரியா? வயசுக்கு வந்த புள்ளைய பார்த்து அப்படி கேள்வி கேட்டா யாரு தாண்டா கோவம் வராது? அது எங்க ஆத்தாளுக்கும் அவளுக்குமான பிரச்சனை. என்னையே பம்பு கிழக்குறா? ஓ மொக்கறக்காக தான் பாக்குறேன். இல்ல நான் அவன் அங்கேயே அடிச்சு நார கிழிச்சிருப்பேன். ஐனஸ், உன் கேஸ் நல்லபடியா நான் முடிச்சு தரேன். ஏன்னா இப்ப ஜட்ஜ் நம்ம டவுசர் பாக்கெட்ல. அடடே, என்ன சொல்றோம்? அல்ல கை பிளாஸ் பேக்கெல்லாம் கேட்டியா? சொல்லி இருப்பான். ஆனா நீ நேர்ல பாத்துருக்கணுமே, கண்கொள்ளா காட்சி. டேய் பேசாம இருடா, அவன் கடுமையான கோவத்துல இருக்கான். ஐயோ பயந்து வருது. யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுற? அவன் சரியான ஆம்பளை இருந்தா ஏன்ட்ட மோத வேண்டியதானே? பொம்பளை மாதிரி ஓன்ட்ட வந்து ஒப்பரிச்சுட்டு இருக்கான். ஐனஸ், உன் பேச்சு கூட கேட்க மாட்டேன். இவன் உறுதி அடி வாங்க போறான். பயில்வானு கொஞ்சம் அடங்கு. டேய் இப்ப பேசாம இருக்க போறே இல்லடா. என்ன இருந்தாலும் இவன் அண்ணன் தானடா. அண்ணன் இல்ல அக்கா. ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. போய் பூட்ட திறக்க சொன்ன சாவி கேட்டிருக்காங்க இந்த கேவலப்பட்டவ. உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரதுக்கு காரணமே தொழில் தாண்டா. பேசாம விட்டு தொலைனா கேக்குறீங்களாடா? அப்படியெல்லாம் அசால்ட்டா விட்டுற முடியாது. தெய்வகுத்தமாயிரும் தெரியும்ல. அதானே, இவனுங்க திருந்தணும்னு நினைச்சா கூட நீ திருந்திட மாட்டியே. இவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குடா. உன்ன மாதிரி அனாதை பக்கியா? ஆமா, நாங்க அனாதை பக்கி. இவர் 2 பொண்டாட்டி 4 வப்பாட்டி 10-15 புள்ள குடியிலோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நீயும் நம்ம கேஸ் தான். இவ்வளோ பெரிய அரண்மனையில உன் ஜட்டைக்கு பட்டன் தைக்க கூட நாதி இல்ல. பேசுறாரு பேச்சு. உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல. நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்கடா, எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணுடா, இவன் ஒரு கலைஞன். இவன் மனசை நோடிக்கு ஐநஸ்க்கு பிடிக்கல சொல்லிட்டேன். கலைஞ முதல்ல செய்யற தொழில் சுத்தமா செய்ய சொல்லியா? நகை நட்டெல்லாம் கூட வேணாம், ஒரே ஒரு சொம்பு அடிச்சு கொண்டு வர சொல்லு. அப்பா ஆம்பளைன்னு ஒத்துக்கிறான். ஆமா மகமாயி. வீட்ல யாரு? தூங்க முடிஞ்சு பயவலேலா? ஏய் யார் மணி? உள்ள எப்படி வந்த? ஏறி குதிச்சிட்டியா? பின்ன காலிங் பெல் அடிச்சுட்டா வருவாங்க. எதுக்கு? பொண்ணு பாக்க லூசு சிரிக்கி திருட தாண்டி. நானே ஒரு போலீஸ்காரி, என்ன தைரியம் இருந்தா என் வீட்ல திருட வந்திருப்ப. நல்லதா போச்சு. அம்மா, நீங்க தான் நொட்டாங்கையில வாங்கி வலுவா வச்சிருப்பீங்களே. ஏய் நான் சத்தம் போட்டேன்னா அது காலனியாளரும் தெரியும்ல. கழுத்தறுத்தா சத்தமே வராது தெரியும்ல. அவள ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணும்? பொரட்டாவும் சால்னாவும் காதல கழுத்துல கிடக்குற எல்லாத்தையும் கழட்டுங்கடி. இரு. எங்கடி உன் புருஷன்? யார்? எங்க அப்பாவா? அவர் எப்பவும் எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. ஏண்டி? எதுக்குன்னா நானும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்ல, அதுக்காகத்தான். அட சண்டால பாவி, இப்படி எல்லாம் நம்ம ஒரு மனுஷன் இருப்பேன். சரி நீங்க 2 பேரும் கழட்டுங்க. சீக்கிரம் கழட்டி. என்ன பண்ற? செயின் கேன கழட்டு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. பச்சைப்புள்ள கழுத்துல இருந்து கழட்டுறியா? அது ஏங்கி போயிடாது? ஏற்கனவே அது அப்பே இல்லாம தவச்சிட்டு கிடக்கு. பாவம், மோத்த பாரு எவ்வளவு வாடி போச்சு. மண்டையில அறிவில்ல உனக்கு? நீங்க 2 பேரும் மட்டும் கழட்டுங்கடி. என்னடி பண்ற? கை நீட்டு. ஏய் இங்க என்னடி நடக்குது? பார்த்தா தெரியல. உனக்கு நகை தானே வேணும், நீயே எடுத்துக்க. சின்ன பிள்ளைங்க கழுத்துல இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். மரியாதையை நீயே எடுத்து கொடுத்துரு. டேய் உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. நல்ல காட்டெருமை மாதிரி இருந்துட்டு உனக்குலாம் எதுக்குடா பொம்பளை வேஷம்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா நகையை கழட்டுறா பாப்போம். வேணா, மரியாதையா கொடுத்துரு. இல்லனா என்னடா பண்ணுவ? போலீஸ் அடி எப்படி இருக்கும் தெரியும்ல, பிச்சிருவேன். கடைசியா கேக்குறேன், கொடுக்க முடியுமா முடியாதா? டேய் என்னடா சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க? உன்னை போனா போதுன்னு விடுறேன், வந்த வழியே ஓடி போயிரு. நாளை பின்ன எங்கேயாச்சும் உன் வேலையை காட்டின இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். பிளடி ராஸ்கல். பாப்பா, உங்க அப்பா உனக்காக தான் ஓடனான்னு நினைக்காத. பீடி சைஸ்ல இருந்துகிட்டு காது செவக்கிலே எந்த பேச்சு பேசுறாளே. அப்புறம் ஓடாம என்ன செய்வான்? உங்க அப்பே மட்டுமா ஓடுவேன்? வீட்டுல கைகால் விளங்காம கிடக்குற கிளடு ஏட்ட கூட எந்திரிச்சு ஓடி போய் தரத்திரம் பிடிச்ச பயவளே.